Hello friends, இந்த வீடியோல பைத்தான் உடைய செட் கண்டினியூஷன் பத்தி தான் பார்க்க போறோம். Then நம்ம யூனியன் இன்டர்செக்ஷன் உண்டானதை பார்க்கலாம். S3 is equal to S1 dot union S3. இப்போ S3 கொடுக்குறேன் பாருங்க. S1 dot union S3 போது நான் S1ல இருந்தது, அதாவது S1ல பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 1 4 அதெல்லாம் கொடுத்தேன் இல்லையா, அதை நான் வந்து S3ல merge பண்ணிட்டேன். யூனியன் கொடுக்கும்போது merge ஆயிடுச்சு. ஓகேங்களா, S1 வந்து நான் S3ல merge பண்ணியிருக்கேன். இதே S3 is equal to S1 dot intersection காமனாக இருக்கிறது மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ பாருங்க, யூனியன் கொடுக்கும்போது S1ம் S3யும் கம்பைன் ஆகிட்டு S3ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பாருங்க, S1ல ஆல்ஃபா 1 நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன், S3ல ஃபுல்லாக நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ரெண்டும் கம்பைன் ஆகி நமக்கு செட் ஆஃப் ஐட்டம்ஸ் கிடச்சிருக்கு. இதே இன்டர்செக்ஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காமன்லேருந்து இந்த S3 செட்லேருந்து எது காமனாக இருக்கோ அந்த எலிமெண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும், S1லேயும் S3லேயும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிடைக்கிறது வந்து S1 தான். இப்போ நம்ம S1 செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா S1 23 34 ஆல்ஃபா 1 44 அப்படி இருக்குது. ஃப்ளோட் நம்பர் இருக்குது. சிமிலராக அதே தான் நம்ம டிஸ்பிளே ஆயிருக்கு. ஏன்னா இது கம்பைன் பண்ணி அதில் இன்டர்செக்ஷன் பண்ணனால காமன் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. இதே பாருங்கள், இந்த யூனியன் பதில் நம்ம ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்செக்ஷன் பதில் அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஸ்க்கு மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கலாம். num1 மைனஸ் num2 கொடுக்குறேன். அகெயின் num3 கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த காமனாக இருக்கிறது கேன்சல் ஆகிட்டு நம்பர் 1ல் இருக்க அந்த செட்டில் இருக்க ஐட்டம்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுது. இதே num2 மைனஸ் num1 கொடுக்குறேன். இதில் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ் num2ல் இருக்கிறது கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்க எலமெண்ட்ஸ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. டிஃப்ரென்ஸ் பாருங்கள், எது ஃபஸ்ட்டு கொடுக்குறோமோ அந்த செட்டில் இருக்கிறது மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுக்கு நம்ம டைரெக்டாக டாட் டிஃப்ரென்ஸ் இப்போ எப்படி யூனியன்லாம் கொடுத்தோம் அதே போல் டாட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துக்கலாம். நான் டைரெக்டாக இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே செட்டு நான் எடுத்துக்கிறேன். அப்போ பார்ப்போம் எப்படி வருதுன்னு. num1 XOR num2 இதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் உண்டான சிம்பிள். ஸோ இதில் பாருங்கள், காமனாக இருக்க இந்த ரெண்டு எலமெண்ட் கேன்சல் ஆகிட்டு மீதி இருக்க எலமெண்ட் நம்பர் 1ல் இருக்கிறதும் num2ல் இருக்க இந்த செட்டில் இருக்கிறதும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. டிஃப்ரென்ஸ்க்கும் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸில் எந்த செட் ஃபஸ்ட்டு கொடுக்குறோமோ அதில் இருக்க காமன் ஐட்டம்ஸை டிஸ்பிளே பண்ணிவிட்டு அதில் இருக்க ஐட்டம் மட்டும்தான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதே சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே இருக்க காமன் ஐட்டம் கேன்சல் ஆகிட்டு அதில் மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோவிலேருந்து செட்டை பற்றியும் செட்டில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பற்றியும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம டிக்ஷனரி பார்க்கலாம்.